பேட்டை பஸ் நிறுத்தம் அருகே மினி பஸ்ஸில் கடந்த 7ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் பயணிகள் ஏறிக்கொண்டிருந்தனர். 26 வயதான டிரைவர் சிவமணிகண்டன் அருகில் உள்ள கடையில் டீ குடித்துவிட்டு பஸ்ஸில் ஏற வந்தார். அப்போது 3 நபர்கள் ஓடி வந்து அவரை அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். நடு ரோட்டில் பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவம் பயணிகளை அதிர்ச்சி அடைய வைத்தது. இது தொடர்பான சிசிடிவி வீடியோ வைரலாகி சட்டம் ஒழுங்கு நிலையை தோலுரித்து காட்டியது. சிசிடிவி வீடியோ அடிப்படையில் ஐயம்பேட்டையைச் சேர்ந்த சுந்தரேசன், ராகுல், பரமேஸ்வரன் ஆகியோரை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர்கள் ஜெயங்கொண்டம் கோர்ட்டில் சரணடைந்தனர். ஐயம்பேட்டையைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் உட்பட மேலும் 4 பேர் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு: கொலை நடப்பதற்கு முந்தைய நாள் இரவு மினி பஸ்ஸுக்கு டீசல் போட டிரைவர் சிவமணிகண்டன் ஐயம்பேட்டையில் உள்ள பெட்ரோல் பங்குக்கு சென்றார். டீசல் போட்டுவிட்டு பஸ்ஸை எடுக்க முயன்றபோது ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து பஸ் முன் நின்றது. பஸ்ஸை எடுக்க வேண்டும், பைக்கை எடு என சிவமணிகண்டன் கூறினார். இதனால் பைக்கில் வந்த சுந்தரேசன், பரமேஸ்வரன், ராகுல் ஆகியோருக்கும் சிவமணிகண்டனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. உடனே சிவமணிகண்டன் ஐயம்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். இதை அறிந்து ஆத்திரமடைந்த சுந்தரேசன், பரமேஸ்வரன், ராகுல் நண்பர்களுடன் சேர்ந்து சிவமணிகண்டனை கொலை செய்ய திட்டம் தீட்டினர். ஹேமதீபன், கரண், கதிர்வேல், சிறுவன் ஆகியோர் சிவமணிகண்டன் பஸ் நிறுத்தத்தில் டீ குடிப்பது பற்றி தகவல் கொடுத்துள்ளனர். சுந்தரேசன், பரமேஸ்வரன், ராகுல் ஆகியோர் பைக்கில் வந்து சிவமணிகண்டனை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர் என விசாரணையில் தெரியவந்தது. சிவமணிகண்டன் புகார் கொடுத்ததுமே இன்ஸ்பெக்டர் ரவிமதி உரிய நடவடிக்கை எடுத்து 3 பேரையும் கைது செய்திருந்தால் இந்த கொலை நடந்திருக்காது என உறவினர்கள் குற்றம் சாட்டினர். போலீசின் அலட்சியத்தை கண்டித்து ஐயம்பேட்டையில் மறியலிலும் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் இலாகா பூர்வ விசாரணை நடத்தினார். இன்ஸ்பெக்டர் ரவிமதி உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ரவிமதியை சஸ்பெண்ட் செய்து ஐஜி ஜியாவுல் ஹக் உத்தரவிட்டார்.